தமிழகத்துல வீரத்துக்கு பேர் போன வீரப்பன் அவர்களோட மகள் இப்போ அரசியல் கட்சியில களமிறங்கி செயல்பட்டு இருக்க இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி வித்யாராணி அவர்கள், அதாவது வீரப்பனோட மகள், இவங்க பாஜகவுல 4 வருஷத்துக்கு முன்னாடியே களமிறங்கி இருந்தாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா இப்ப நாம் தமிழர் கட்சியில அவங்களோட காலை பதிச்சிருந்திருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பும் பொழுது ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காவே சொல்லியிருந்திருக்காங்க. அப்பாவோட பாசத்தை நாங்க பார்த்ததில்ல, சமூகம் தான் என்ன வளர்த்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த குடும்பம் என்ன வளர்த்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நான் அடிக்கடி அப்பா சொல்ற ஒரே விஷயம் நேர்மையா இருங்க அப்படிங்கறது மட்டும்தான். அது மட்டும் இல்லாம அப்பா மக்களுக்காகவே வாழ்ந்து போன ஒரு மனுஷன். அது மட்டும் இல்லாம எங்க கிட்ட அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, மக்களுக்காக வாழணும், மக்களுக்கு கொள்கைகள் கோட்பாடுகள் நிறைய இருக்கு, சுதந்திரமா அவங்க வாழ்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் தமிழர் கட்சியில நான் இன்னைக்கு களமிறங்கியிருக்கேன். பிகாஸ் சீமான் சித்தப்பா அவர்கள் பேசின ஒரு சில விஷயங்கள் அப்பாவோட நல்லாவே ஒப்பிடுனுச்சு. அதை பார்க்கும் பொழுது அப்பாவே நேர்ல வந்த ஃபீல் எனக்கு கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம சீமான் சித்தப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ என்னோட அண்ணன் பிள்ளை, உன்னோட வளர்ச்சிக்கு பின்னாடி கண்டிப்பா நான் இருப்பேன், நீ வா, நான் உன்னை பாத்துக்கிறேன், நம்ம தமிழகத்துக்காக போராடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இது நல்லாவே புரிஞ்சதுனால இப்போ நான் களமிறங்கியிருக்கேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிறைய இடத்துல நிறைய கட்சிகள் நிறைய பேர் நிறைய செயல்பாடுகளை பண்ணிட்டு இருக்க இந்த நிலையில வித்யாராணி அவர்கள் இறங்கிருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா அப்பாவோட ஆசைக்காக தான் இன்னைக்கு நான் அரசியல்ல வந்திருக்கேன், நிறைய செயல்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய தேடல்கள் அரசியலுக்குள்ள இருக்கும், அந்த கோட்பாடுகள் செயல்கள் எல்லாத்தையுமே நான் செயல்படுத்த போறேன். முக்கியமா சொல்லணும்னா மத்த கட்சிகள் எல்லாருமே தேசியத்துக்காக செய்யற, தேசியத்தை வளர்க்கறதுக்காக பண்றேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா சீமான் கட்சியான நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் தமிழகத்துக்காக போராடுறோம், தமிழக மக்களுக்காக இதை செயல்படுத்துறோம்னு சொல்றாங்க. சோ மக்களுக்கு இலவசமான மருத்துவம் தேவை, மக்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்குது அப்படிங்கறது முக்கிய தேவை, அவங்களுக்கு வேணுங்கிற செயல்பாடுகள் கண்டிப்பா தேவைன்னு சொல்லிருக்காங்க. முக்கியமா இயற்கையை சார்ந்து வாழணும், நான் இருக்க என்னோட மாவட்டத்துல இருக்க எல்லா மக்களுமே இயற்கையோட ஒப்பிட்டு வாழணும், அது மட்டும் இல்லாம அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கு களமிறங்கியிருக்கேன்னு ரொம்பவே பக்குவமா பதில் கொடுத்திருக்காங்க. இவங்க சொன்ன இந்த பதில் ரொம்பவே நிகழ்ச்சியை கொடுத்தது மட்டும் இல்லாம வீரப்பன் அப்படிங்கிறவரு என்னைக்கு மக்களுக்காக போராடி தன்னோட வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டாரோ அதே மாதிரி இவங்களும் மக்களுக்காக போராட இப்போ கால் பதிச்சிருக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.